குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கிளாஸ் 9 சாப்டர் 9 சயின்ஸில் ஃபோர்ஸ் அண்ட் லாஸ் ஆஃப் மோஷன் பார்க்க போகிறோம். இதில் 3 லா ஆஃப் மோஷன் இருக்குது. 3 லா ஆஃப் மோஷனை நான் ஒன் பை ஒன்னாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட் லா ஆஃப் மோஷனுக்கு போகலாம். ஃபஸ்ட் லா ஆஃப் மோஷன். கலீலியோ இந்த ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறாரு. ஒரு மார்பிளை இன்க்ளைன் ஃப்ளேமில் வந்து உருட்டி விடுறாரு. அது உருண்டு வந்து அந்த சைடும் ஒரு இன்க்ளைன் ஃப்ளேம் வைக்கிறாரு. அது என்ன பண்ணுது, திருப்பியும் மேலே உருண்டு இந்த டிஸ்டன்ஸை கவர் பண்ணுது. ஃபஸ்ட் அவர் நினைக்கிறாரு, இந்த டிஸ்டன்ஸ், இந்த பால் வந்து மேலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுதோ அதே டிஸ்டன்ஸை தான் கவர் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாரு. திருப்பி அவர் என்ன பண்ணுறாரு, இந்த ஆங்கிளை வந்து டிக்ரீஸ் பண்ணுறாரு. டிக்ரீஸ் பண்ணி லென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறாரு. இன்க்ரீஸ் பண்ணாலும் இந்த பால் உருண்டு வந்து அதே டிஸ்டன்ஸை ரீச் பண்ணுது. நெக்ஸ்ட்டு இந்த ஆங்கிளை திருப்பியும் டிக்ரீஸ் பண்ணுறாரு, லென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறாரு. இந்த பால் திருப்பியும் இங்கேருந்து அவர் உருட்டி விடுறாரு, இங்கேருந்து உருண்டு வந்து அதே டிஸ்டன்ஸை கவர் பண்ணுது. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறாரு, ஆங்கிளை 0 ஆக்குறாரு. 0 ஆக்குறதுனால இந்த பால் உருண்டு வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிவிட்டு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்னால் என்ன பண்ணுது, அது வந்து ரெஸ்ட்டில் வந்துடுது. அதை அப்சர்வ் பண்ணுறாரு. இதை வச்சு அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு பால் வந்து மூவிங்கில் இருக்கும்போது அது மூவிங்கில் இருக்கவே ட்ரை பண்ணோம். அதனால தான் இதை வந்து திருப்பி அது மேலே போய் இந்த டிஸ்டன்ஸை ரீச் பண்ணுது. அதே நேரம் ஒரு பால் ரெஸ்ட்டில் இருக்கும்போதும் அது ரெஸ்ட்டில் இருக்கே ட்ரை பண்ணோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இதான் ஃபஸ்ட் லா ஆஃப் மோஷன். ஓகே, ஃபஸ்ட் லா ஆஃப் மோஷன் நம்ம என்ன சொல்லலாம்னா லா ஆஃப் இனர்சியான்னு சொல்லலாம். என்ன இருக்குது, an object remains in a state of rest or of uniform motion in a straight line unless compelled to change that state by an applied force. இந்த ஃபோர்ஸ், இந்த லா ஆஃப் மோஷனை லா ஆஃப் இனர்சியான்னு சொல்லலாம். இனர்சியானா ஒன்றும் இல்லை, இதே தான். இப்போ ஒரு ஸ்டோன் இருக்குது, ஃபோர்ஸாக வந்து என்ன பண்ணுது, காற்று வீசுது அப்படின்னா அந்த ஸ்டோன் வந்து என்ன பண்ணுது, அதை ரெசிஸ்ட் பண்ணும். அது வந்து ரெஸ்ட்டில் இருக்கிறத ஒரு காற்று வந்து அடிக்கிறதுனால அதுக்கு மேலே ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குது. ஆனால் அது என்ன பண்ணும், முடிஞ்சளவு ரெசிஸ்ட் பண்ணும். இந்த இது ஃபோர்ஸ் வந்து அந்த மாஸையும் டிபெண்ட் பண்ணி இருக்குது. அது மாஸ் இப்போ வந்து ஸ்டோனோட மாஸ் லெஸ்ஸாக இருந்ததுன்னா அது முடிஞ்சளவு ரெசிஸ்ட் பண்ண முடியலன்னா அந்த ஃபோர்ஸ் அடிக்கிற டைரெக்ஷன்லேயே அது என்ன மூவ் ஆயிரும். இல்லைன்னா இப்போ ஸ்டோன் வந்து ஹெவி மாஸாக இருக்குது, அப்போ அது ரெசிஸ்ட் பண்ணிடும். என்ன பண்ணும், அது வந்து காற்றை வந்து தடுத்து காற்றை அடிக்கிற காற்றுக்கு சைடில் அது வந்து டைரெக்ஷனில் மூவ் பண்ணாமல் அது ஸ்ட்ராங்காக அப்படியே நின்றோம். இதுதான் இனர்சியா. ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ வந்து கேரம் போர்டு இருக்குது. கேரம் போர்டில் ஒரு காயின் அடிக்கிறோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, சென்டரில் இருக்க ஒரு காயின் மட்டும் மூவ் ஆகும், மீதி எல்லா காயினும் அப்படியே ஸ்டேபிளாக இருக்கும். இதுக்கு காரணம் இனர்சியா. ஏன்னா ரெஸ்ட்டில் இருக்கே ட்ரை பண்ணுது, அதனால் சென்டரில் இருக்கிறது மட்டும் மூவ் ஆகுது, மீதி எல்லாம் அப்படியே நிற்குது. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். இப்போ ஒரு கார்ட்போர்ட் மேலே ஒரு காயின் வச்சுருக்கு. இப்போ 5 ரூபி காயின் வச்சுக்கோங்க. அது கொஞ்சம் மாஸ் அதிகமாக இருக்கும். ஒரு கிளாஸ் இருக்குது, கிளாஸ்க்கு மேலே வச்சுருக்கு. இதை லைட்டாக நம்ம சுண்டி விட்டால் என்ன ஆகும், இந்த கார்ட்போர்டு வந்து தள்ளி போய் விழும். இதுக்கு கொஞ்சம் மாஸ் இருக்கனால இது என்ன பண்ணிடும், உள்ளே விழுந்துடும். இதுவும் என்னது, ரெஸ்ட்லே இருக்கனால நான் ரெஸ்ட்டில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லுது. இதான் இனர்சியான்னு சொல்லுவோம். ஓகே, ஃபஸ்ட் லா ஆஃப் மோஷன் சொல்லுவோம். ஃபஸ்ட் லா ஆஃப் மோஷனை லாஸ் ஆஃப் இனர்சியான்னு சொல்லலாம். அந்த இனர்சியா அப்படின்னா there is a resistance offered by an object to change its state of motion. If it is at rest, it tend to remain at rest. If it is moving, it tend to keep moving. This property of an object is called the inertia. Okay, next second law of motion next video la paakalam. Bye bye.